களக்காடு தலையணை பகுதியில் சீசன் துவங்கி உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உற்சாகம் களைகட்டி வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி தலையணை. இந்த பகுதி நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த சுற்றுலா தலத்திற்கு ஆண்டுதோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழிலை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ள தலையணையில் ஓடும் பச்சையாற்றில் நீராடுவது சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் அம்சம். தற்போது சீசன் தொடங்கியுள்ளதால் தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். போன வாரம் வரைக்கும் சாரல் இல்லாமல் ரொம்ப தண்ணி வற்றி காணப்படுது. இப்போ 2-3 நாள் பெய்த சாரல் மழையினால தண்ணி நிறைய வருது. இப்போ சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. நல்ல சிறு சிலுன்னு இருக்குது. சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. களக்காட்டில் தொடர்ந்து 2 நாட்களாக சாரல் மழை பெய்து வருவதால் தலையணை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் நீர்வீழ்ச்சியில் நீராடி வருகின்றனர். சீசனை முன்னிட்டு பல ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்த வனவிலங்கு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் வனவிலங்குகளின் படங்கள், அரிய வகை தகவல்கள் உள்ளிட்டவை காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகம் திறந்துள்ளதால் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ சீசனை முன்னிட்டு திறந்திருக்காங்க. இங்கு வனவிலங்குகளுடைய படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இயற்கை சீனரி எல்லாம் வச்சிருக்காங்க. களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருவதால் அவர்களை நம்பியுள்ள வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீமுருகன், நியூஸ் 7 தமிழ், நாங்குநேரி.